அப்புறம் டாக்டர் எப்படி இருக்காங்க உங்க மிஸ்ஸஸ் உங்க பிள்ளைங்க எல்லாம்? இவளுக்கு நக்கலுக்கும் நயாண்டிக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா? என்கிட்டயே ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இப்போ ஏன் பொண்டாட்டியை பற்றி விசாரிக்கிறா. செவிட்டு டாக்டர், எலும்பும் தோலுமா இருந்தாலும் கொழுப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அட செவிட்டு டாக்டரே, நான் கேட்டது புரியலையாக்கும்? எப்படி இருக்கிறாங்க உங்க பஞ்சாதியும் பிள்ளைகளும்? யாரு? அட சொன்னது புரியலையாக்கும்? உங்க ஒய்ஃபு. நல்லா வாய் அடிச்சுக்கிட்டு நல்லா தான் இங்கே தான் இருக்கா, ஒய்யாரமா என் மேலே சாஞ்சிக்கிட்டு. ஓ அது நான் கேட்டது உங்க ஒய்ஃப. அந்த அளவுக்கு தெளிவு நீ. அப்புறம் நான் சொன்னது மட்டும் உனக்கு புரியலையா? யோ டாக்டரே, ம் இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அப்புறம் எப்படி நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா செகண்ட் மேரேஜா? என்ன பாரு வளரிட்டு இருக்க? நானும் வளர்றேன், நான் தெளிவாக தான் பேசுகிறேன். நான் நான் உங்களுக்கு செகண்ட் தானே பேசிட்டு கையை நீட்டிட்டீங்களா? என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. சரி பேசிட்டு போறான்னு பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க நீ. யாரு எனக்கு ஃபர்ஸ்ட், யாரு எனக்கு செகண்டு? என்னைக்குமே எனக்கு ஒரே ஒருத்தி தான், அது நீ மட்டும்தான். புரியுதா? பாட்டிலேருந்து அப்பா அம்மா அண்ணா குட்டிமா வரைக்கும் யாருமே விளையாட்டுக்கு கூட என்ன அடிச்சதில்ல, திட்டினது கூட இல்லை. நீங்க என்ன அடிச்சிட்டீங்களா? ஆமா, அடிக்கிற அளவுக்கு நீ ஏன் நடந்துக்கிட்ட? நீங்க தானே என்கிட்ட ஒன்றா சொன்னீங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒய்ஃபு குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னு. அதான். ஓ, நீ பார்த்த, உனக்கு தெரியும். நான் பார்க்கல. டைவர்ஸ் ஆயிடுச்சுல. ம், அப்படியெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னா? நான் சொன்னேனா? இல்ல, ம், நீங்க சொன்னதை வச்சு நானே நினைச்சிட்டேன். பாரு, கடைசியா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நமக்குள்ள நடந்ததெல்லாம் பேசின வார்த்தைகளெல்லாம் தனியாக உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு, ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து சொன்னீங்க. ம், அதனால தான் உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல. எனக்கு உங்க மேல விருப்பம் இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்னு நினைச்சிட்டு தான் நீங்க வந்ததும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஓ, மேடமே எல்லாம் நினச்சிப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணுவோம் நீங்க எனக்கு கிஸ் பண்ணதெல்லாம் என்னன்னா விருப்பம் ஆசை இல்லாமலா? ஐயோ, என் லூசு பைத்தியமே, மெண்டலே. வெக்கத்தை விட்டு ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் கேட்டுட்டு நிற்கிறேன், என்னை திட்டிட்டு இருக்கீங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் தெளிவான முடிவு சொல்லுங்க. நீ முதல்ல தெளிவா இருக்கியா? எனக்கு நீங்க வேணுங்கிறதுல தெளிவாக தான் இருக்கேன். அப்படியா லூசு, மெண்டல் மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்க? நானும் தெளிவாக இருக்கேன்னு சொல்லல. அப்படி இருந்தா நீங்க எப்படி சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி புரியும் அரலூசு? டாக்டருக்கும் டீச்சருக்கும் எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுமா? அவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ரொம்ப பொறுமையா எதைனாலும் எடுத்து சொல்லணும். ஆனா நீங்க நான் சொல்லு. நீலாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாது. ஏ லூசு, நீலாவோட ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குற நீ. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இல்லை இப்போ வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நீ அவனோட ஒய்ஃப் பற்றியோ இல்லை குழந்தைகளை பற்றியோ கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை அவங்கள நேரில் பார்த்துருக்கியா? பைத்தியமே, அப்படி யாராவது இருந்தால் தானே நீ பார்க்க முடியும் இல்லை கேள்விப்பட முடியும். அட அரக்கிருக்கே, ஆமாம்.
பாரு, ஏன் வாங்கினது பத்தல? அட அரக்கிருக்கே, அவனுக்கே ஆகல அப்புறம் எப்படி எனக்கு பண்ணி வைப்பாங்க? முட்டாள். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆமா லூசே, இது புரியறதுக்கு இவ்வளோ நேரமா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? ஹம், தெரியாம சொல்லிட்டேன் தாயே, விளையாட்டுக்கு சொன்னேன். போதுமா? மன்னிச்சிரு. பண்ணதானே பண்ணிட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா மன்னிச்சிடணுமா? ஓ, அப்ப நீ மன்னிக்க மாட்ட? ரேகா ரேகா ஐசியூல இருந்தப்ப என்ன உள்ள அனுப்பிட்டு என்ன சொன்னீங்க? ஹம், அந்த பொண்ணு எத்தனை தடவை ஐசியூல இருந்திருக்கு? எப்போ என்ன சொன்னோம் இவகிட்ட? எல்லாம் மறந்துட்டீங்களா? அட கொஞ்சம் பொறுமா தாயே, உன் தங்கச்சி ஒரு தடவை ஐசியூல இருந்திருக்கா, 1000 தடவை இருந்திருக்கா. எப்போ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டாமா? ஓ, அந்த அளவுக்கு சார் தெளிவா இருக்கீங்க. ஹம், சரி, நீயே சொல்லு. ம்ஹும். நீங்களே யோசிங்க. மிஸ்ஸஸ் ஈஸ்வர்னு சொல்லு. ஹலோ, ம், இப்ப ஞாபகம் வந்துச்சா இல்லையா? அது ஞாபகம் வந்தாலும் சரி வரலினாலும் சரி இப்போ என்ன உரிமையோட அடிச்சிங்களா? அம்மா தாயே, தெரியாம அடிச்சிட்டம்மா, மன்னிச்சிரு. அதெல்லாம் முடியாது. நீங்க தான் அடிக்க மட்டும் உரிமை ஏத்துக்கிட்டீங்களா? நான் சமாதானமே ஆக மாட்டேன். என்ன நீங்க தான் தேடி தேடி வந்து சமாதானப்படுத்தணும். என்னாச்சு ரேவதி? விக்கி ஒன்றும் சொல்லல, நீயும் அமைதியா இருக்க? விக்கி விக்கி என்னாச்சு? நான் ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்க்கணும். எவ்வளோ? ம், ரூம்க்கு வாடி, உன்னை நான் வச்சுக்கிறேன். என்ன நீ வச்சுக்கிறியா? இப்போ ஓகேன்னு மட்டும் சொல்லல, உன்னை ம், நானே கடத்திட்டு போய் தாலி கட்டிடுவேண்டா. ம், ம், என்னங்க மேடம் சொன்னீங்க? புரியல? மண்டையில் 4 தட்டினா புரிஞ்சிடும். ஐ எம் வெரி பாவம். அடைச்சி வாய் மூடு. உன்னை பார்த்தாலும் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏம்மா? போத வர பொண்ணுலாம் உன்னோட பெருசா சிறுசாங்க கூட பார்க்காம அதனாலயே. ஐயோ போது நிறுத்து, நான் அவ்வளோ கெட்டவனாலாம் இல்லை. ரேவதி, என்னம்மா என்னாச்சு? அவன் என்ன சொல்கிறான்? அது என்ன விக்கி சொன்ன பிள்ளைகிட்ட? எப்போ ஒன்று ஓதுவியே அத்தை ஓதிட்டு இருந்தியா? டாடி, எவ்வளோ தடவை தான் நான் உனக்கு சொல்கிறது? என்னாச்சு? அவங்க இன்னும் ஒன்றுமே சொல்லலை. அவன் என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாதா? அவன் முதல்ல இதைத்தான் சொல்லி திரியிறான். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதை தவிர வாயத்தை வந்து சார் என்ன சொல்லிட போறாரு? நல்லா தானே அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவன் அதோடய நிறுத்துவான்? ஹனிமூனுக்கு வேணாலும் எல்லாமே ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லுவான். உங்களுக்கு மட்டும் இல்லை டாடி, எல்லாருக்கும். ம், கேட்டியா? ஏன்டா? ஏன் ம், ஏன்டா எருமை? அத்தனை இருந்தா என்ன மாமியார் கொடுமையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால புதுசு ஒருத்தி வந்து என்ன மாமியார் கொடுமை பண்ணிட்டோன்னு இதுக்கு இப்படியெல்லாம் ஆசைப்படுற? போதாக்கு ஹனிமூன் வேற ஒரு கீடு. இதுக்கெல்லாம் வேற பல்ல பல்ல காட்டுதுங்க. சரி, அப்புறம் என்ன, பையனே சொல்லிட்டான், பண்ணிக்க வேண்டியதானே? ம், காலம் போன கடைசியில் காடு வாங்குது, வீடு போங்குது. நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? இருக்கிற காலமாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டாம்? தாந்தலையே மண்ணை வாரி கொட்டிக்கிற மாதிரி எதுக்கு கல்யாணம் பண்ணாமன்றது? ஏன் சங்கர், அந்த அளவுக்கு என் தங்கச்சிமா ரொம்ப குடும்பப்படுத்திட்டோன்னே? அதானே. அது இல்லை, கூடவே வச்சிருக்கிற நாங்களே இந்த அளவுக்கு புலம்பல, நீ புலம்புறியே அதான் கேட்டோம். கல்யாணம் ஆனா எல்லாரும் புலம்ப வேண்டியதுதான். என்ன விக்கி? டே தகப்பா, கம்முன்னு இருக்க மாட்டேன். நான் கல்யாணம் ஆகாமையே புலம்பிட்டு இருக்கேன், அது எனக்கு தானே தெரியும். அட்டியே இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்னதுமா கிஸ்ஸா? 500 1000? பிக்கிறது தோசை சப்பாத்தி இட்லி. முகர. விக்கி, என்ன ஏதுன்னு முடிவு சொல்லுப்பா. நம்மளே ஆளா மதிச்சு சபையில நிக்க வச்சு கேக்குறாங்க. ஒழுங்கா பதில் சொல்லுங்க, இல்ல வாயை உடைச்சிருவேன்.
பெரியவங்க நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது நீங்களே பேசி முடிவு பண்ணுங்கப்பா. இல்லை நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான். நீ இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா கடைசியில் பிள்ளையை தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்கடா. சங்கர், நான் எவ்வளோ வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன்ப்பா. சரி, அப்போ நீங்களே 4 நாளெல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ம், சரி. சரி, அப்போ நான் கிளம்பட்டா? இரு சங்கரா, எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. இல்லை இல்லை, புள்ள தான் சமைச்சான், சாப்பிட்டு தான் வந்தேன். சரி பரவாயில்ல, கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போ. ம். சத்யா, போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறியா? ம். மம்மி. சொல்லு விக்கி. என்னவா? இருங்க, நான் என்னன்னு கேட்கேன். சொல்லு விக்கி. நான் ஒரு 1 வீக்கு தேனி வரைக்கும் போகலான்ட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்க அத்தம்மா கிட்ட மட்டும் சொல்ற. அது காலையில தானடா ப்ராமிஸ் பண்ணேன், இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. அந்த பிள்ளைகா, ஆகாச பிள்ளைகா. அட இருமா, நானும் முழுசாக பேசியே முடியல. போடா ஃப்ராடு. என்னாச்சு சத்யா, இப்போ இவதுக்கு எங்கே போகிறா? என்னடா சொன்னேன்? ஐயோ டாடி, 1 வீக் தேனி போகலான் இருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் மேடம் கோச்சிட்டு போகிறாங்க. என்ன விஷயமா விக்கி? அது தை மாதம் கணக்கெல்லாம் பார்க்கணும்லம்மா. அப்புறம் விக்கி, ரேவதிக்கு நாங்கள் வித்யாக்கு போட்ட மாதிரியே கொல்லங்கிட்ட சொல்லி நகையெல்லாம் செஞ்சு போகணும்லம்மா. அதான். சரி, நீ இதெல்லாம் அவகிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டியா? எதுக்கு இப்போ கோச்சிட்டு போறா? நான் இன்னும் அவகிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. அவளை கூட்டிகிட்டு போகிற ஐடியா இல்லை. அவளை கூட்டிகிட்டு போகிற ஐடியா இல்லைன்னா யார் இங்கே வச்சு அவளை மேய்க்கிறதாமா? ஐஜியா கமிஷனராக இருந்துட்டு இவர்னால இவர் மகளையே மேய்க்க முடியலையா, அதனால தான் என் தலையில் கட்டுறாரு. அவள் அதுக்கு மேலே பிடிவாதம் முடிச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் ஆடுன்னு ஆடுறா. ஆமா விக்கி, நீ இல்லாம அவளையெல்லாம் சமாளிக்க முடியாது. இல்லாத்தம்மா, என்ன பண்ணுறதுமா? அதான் என்னை பெற்றது ஒன்று இருக்கே, வயசான காலத்தில் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது. விக்கி ஏதோ அவங்க அம்மா இல்லாதப்போ அங்கேருந்து பழகிட்டான். பிள்ளைக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையല്ലോ. பிள்ளைய ஏதோ ஒத்த வார்த்தை சொல்லிவிட்டா நமக்கெல்லாம் மனசு தாங்காது. அதனால தான் வேண்டாம்னுட்டு. அதுக்குன்னு கல்யாணம் ஆகிட்டவங்க கூட ஏதோ நோம்பி நொடின்னு ஒரு 8 போயிட்டு வந்தால் போதும். அதுக்கிட்டெல்லாம் எதுக்கு பேச்சு வாங்கிட்டு வயசு பிள்ளைங்க. நம்ம எல்லாம் தான் அதுக்கு பல்ல விழுந்து வாழ்க்கை இப்படி ஆகி கிடக்குது. அதுகளாவது நல்லா இருக்கட்டும். எப்படினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு தானே ஆகணும். அது வாஸ்தவம் தான். பாம்புக்கு பல்ல பிடிங்கிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி வாயை மூடிட்டு இருக்கணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வரணும். இல்லைன்னா ஒரு வீட்டை 9 வீடு ஆக்கிட்டு போயிடுவா. சரி விக்கி, அவ ரூம்ல தான் இருப்பா. போய் பேசிட்டு சாப்பிட கூட்டிட்டு வரியா? நீங்கள் சாப்பிடுங்க அத்தம்மா, நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நான் போய் அவளை சமாதானம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். கொஞ்சமாவது சாப்பிடுவீங்களாம்மா விக்கி? போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வா. சரிங்க. அம்மாத்தா, ஏண்டா? குட்டிப்பாக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா, சும்மா படுத்தா. உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லைடா. இந்த அம்தா, ஐ லவ் யூ. கொழுப்பாடா உனக்கு, பாடவாரா ஸ்கூல். இத கத்தாத, புள்ள எந்திரிச்சிச்சு. நான் தான் கத்துறேன், நீ பண்ற சேட்டையெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. வருஷம் இதே பொழப்பு இவங்களோட. அச்சுச்சோ. ஏதாவது வயசு பிள்ளைக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு மருமகள் ஆட்டினா கூட சரிங்க. அதை விட்டு போட்டு. ஐயோ வாங்கிக்கோ அம்மத்தா, கால் வலிக்கு. அட பழக்கிருக்கா. நான் உனக்கு கிருக்கா? ஆமா முன்ன. கிளவி போனா போது. மாமே ஒரு 4 மணி அப்ப கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. எல்லாருக்கும் எல்லாரும் பூ கொடுப்பாங்க, நீ போக்குன்னு போயிருவியேன்னு நான் வந்து உனக்கு கொடுத்தேன் பாரு. நான் உனக்கு இருக்கேன். அட ஏன் கிளவி இப்படி சிலுத்துக்கிற? ஏன்டா இதெல்லாம் வயசு பிள்ளைங்க லவ் பண்றவங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ வந்து கிளவி கொடுக்குற, போய் வயசு பிள்ளைக்கு கொடு போடா. இருந்தா தானே கொடுக்குறக்கு, நீ பார்த்து சொல்லு, நான் கொண்டு போய் கொடுக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தானே, ஆனா நீ வாங்கிக்கோ. ஏண்டா நானும் உனக்கு லவரே? ஆமா. அடே பரவா, வயசு பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு. அடைச்சி கிளவி. எல்லாரும் தான் எல்லாத்தையும் தான் லவ் பண்றோம். அப்ப யார் வேணா யாருக்கு வேணா கொடுக்கலாம். நீ எனக்கு அம்மாவா, கேர்ள் ஃப்ரெண்டா, பாட்டியா, எல்லாமாவும் இருக்க. அதனால உனக்கு தான் ஃபர்ஸ்ட். இந்தா, ஐ லவ் யூ மை ஸ்வீட் கிராணி. தேங்க்யூடா பேரண்டி. கிளவி, அப்படியே கிளவின மனசுல நினைச்சிட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. வாய் கொழுப்புக்கெல்லாம் இன்னும் குறைச்சல் இருக்காது.
கிளவி, காசு பணமா இல்லை சொத்தா கேட்டேன், ஆசீர்வாதம் தானே கேட்டேன், பண்ணு. 100 வருஷத்துக்கு மேலேயே என் பேரண்டி நல்லா இருக்கணும், நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி புள்ள கொட்டின்னு 16 செல்வங்களும் ஒண்ணு குறையாம நல்லா வச்சு வாழ்ந்து நல்லா இருக்கணும். தேங்க்யூ. அப்புறம் நான் எந்திடா. கிளவி, நீ சொன்ன 16 எனக்கு வேணாம். ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போதும். அதெல்லாம் குறையிலாம இருக்குமாடா. ம், தேங்க்யூ. மீதியெல்லாம் நானே சம்பாதிச்சுப்பேன். நீ மட்டும் எனக்கு எப்போ சப்போர்ட்டா இரு என்ன? காலமந்தா அவன் போய் சேர்த்தா வேணும், உங்களோடய உட்காந்துருக்க முடியுமா? வெள்ளிக்கிழமை மதுமா காலங்காத்தால வாயக்கால் செய். நான் கல்விக்கிறேன், அதுக்கு தான் சொல்றேன், ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க என்ன. பார்க்கலாம் பார்க்கலாம். சாரி குட்டிமா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணே. உடம்புக்கு எதுவும் இல்லையே? இல்லை அண்ணே. இல்லை, இன்னைக்கு நான் தான் சமையல், என் சமையலுக்கு பயந்து. அடே ஏண்டா ஏன்? இல்லை அண்ணே. சரி குட்டிமா, நீங்கள் எல்லாரும் சாப்பிட போய் உட்காருங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கிளவி, கையிலே வச்சுட்டு இருக்காத, தலையில வை பூவை. மூத்தது நாளுக்கு ஏதோ அமைஞ்சா சரிதான், அதுக்கு கூட பண்ணியிருக்கா. என் பாட்டி, நான் பார்வை கட்ட முதல்ல மூத்த பிரச்சனை முடிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். வாங்க டாக்டர். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை இல்லை. பாரு, டீ காஃபி ஏதாவது கொடுத்தியா? இன்னும் இல்லை அண்ணே. என்ன பண்ணிட்டு இருந்தா அப்புறம்? அத்தம்மா சொன்னாங்க நீ இவ்வளோ நேரம் ஆகி கொடுக்காம இருந்திருக்க மாட்டேன்னு நினச்சி தான் சரி ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் அவங்க சேலரி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் இல்லையா, அதான். இருக்கட்டும், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இருந்துட்டு போகலாம், இருங்க. என்னதான் அப்படி வெட்டி நான் பேசிகிட்டு இருந்தேன் நீ? அது டவுட் கேட்டுட்டு இருந்தேன். டவுட்டா? உனக்கா? ஆஹா, அப்படி என்னம்மா கேட்ட? அது ஒரு சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா, ப்ரெக்னெண்ட்டாகவே காமிக்கிறாங்களா, அதான் கேட்டுட்டு இருந்தேன். சுத்தம் விளங்கும். இவ சொன்ன டாப்பிக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆமான்னு சொல்லி சமாளிப்பாரா, அதை விட்டுட்டு என்னைய பார்த்துட்டு நிற்காரு. அட அரலூசுக்கு இருக்கே, நான் கைனகாலஜிஸ்ட் இல்லைம்மா. ஐயோ, நீ என்னவாவோ இருந்துட்டு போயா கருவாயா, நீ டாக்டர் தானே பொதுவா, அதை சொல்லி சமாளியா. என்னையா இது டாக்டருக்கு வந்த சோதனை? பாரு, இப்ப உனக்கு இது தேவையில்லாத டாபிக். அதுவும் ஈஸ்வர் கைனகாலஜிஸ்ட் கிடையாது. அதுவும் இல்லாம வீட்டுல டிவியே போடுறது இல்ல, அப்புறம் எப்படி நீ? மொபைல் என்ன மொபைல்ல ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அதான் நான் அதை இவர்கிட்ட கேட்டேன். என்ன இலவு மண்ணாங்கட்டியோ, போய் ஈஸ்வருக்கு 2 தோசை இல்லை பணியாரம் ஊற்றி எடுத்துட்டு வா போ. இப்பதானே நீ சமைச்சிட்டு வரேன், இனி நான் வேற போய் செய்யணுமா? சுத்தம், இப்போவே இவ சோறு போட மாட்டா, நீ ஆஃப்டர் மேரேஜ். ஈஸ்வர் எப்போ உனக்கு ஹோட்டல் ஃபுட்டு தான்டா. நான் முசு முசு கீரையில் தோசை ஊற்றி கார சட்னி தேங்காய் சட்னி பண்ணேன். என்னது முசு கீரை தெரியாது? நுரையீரலோட பாதுகாவலன்னு சொல்லுவாங்க, கபனம் எல்லாம் தீக்கும். எங்கள் கிராமத்தில் அது செய்வாங்க. பாப்பா அத்தையும் என்ன செஞ்சாங்க? தெனப்பொங்கல், ப்ரோக்கோலி பணியாரம், பீக்கங்காய் தக்காளி கடையல், பாலக்கீரை சப்பாத்தி, பாட்டிக்கு கம்மங்களி. தொட்டுக்க? சப்பாத்தி பாப்பா தான் செஞ்சான். தொட்டுக்க ஏதோ கருவேப்பிலையில் பண்ணிட்டு இருந்தா, பன்னீர் கிரேவின்னு நினைக்கேன். கருவேப்பிலையில் பன்னீர் கிரேவியா? பாத்தியா, டாக்டர் வாய பழக்காரு, இதெல்லாம் உண்மை கேள்விப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனால் நீ போய் தோசையில் பணியாரம் ஊற்றி எடுத்துட்டு வா. 5 நிமிஷம் டாக்டரே, நான் ட்ரெஸ் மாத்திரம் மாற்றிட்டு வரேன், சாப்பிட்டு வந்து எதனால பேசிக்கலாம். அரு, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் காசை கொடுத்துட்டு கிளம்புறேன். சாப்பிட்டு போவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஏற்கனவே டைம் ஆச்சுமா. தொட்டுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கு. பிளைன் தோசை இல்லை இட்லி பணியாரம் ஏதாவது டக்குன்னு ரெடி பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் ஹோட்டலில் தானே, என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுப்பேன். இல்லை உங்கள் மம்மி அவங்க எப்போ சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. இதில் அவங்க என்னைக்கு எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க, வீட்டிலலாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. சரி 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். இல்லைம்மா, உனக்கே சிரமம். பரவாயில்ல, நெய் ரோஸ்ட் இல்லை பொடி தோசை இல்லை வெஜிடபிள் தோசை ஏதாவது ஊற்றி எடுத்துட்டு வரேன். அவசரத்தில் சொல்கிறேன், பாப்பா அளவுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக வராது, ஓரளவுக்கு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாழ்நாள் முழுக்க பாப்பா அவங்க ஹோட்டல் வச்சுருக்கோம், நிறைய ஐட்டம் பார்த்து வச்சுருப்பான், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன். உனக்காக நானும் சமைக்க கற்றுக்குறீங்களா?
ம், ட்ரை பண்ணுறேன். ம், தேங்க்யூ. சிங்களா நான் ரொம்ப நாளா இருந்தேன் ஸ்கவுண்டல் உன்ன பார்த்துதான விழுந்தேன் செல்ல பொண்ணு உன்னால் இப்போ குக்கிங் கிளாஸுக்கு போறேன்டா காசை அடிச்சு காசு தட்ட வேண்டாம் பாய்ஸ் கார்டனில் பெண்டஸ் வீடு வேண்டாம் குடிச வீட்டில் ஏசி மாட்டி ஜம்மனு தான் இருப்போம்டா கொஞ்சம் கூட நம்பிக்கையில் கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல கழட்டி விடவும் வரசே இல்ல என்ன கொடுமையாடா ஐயோ மேடம் நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்காங்களே. இன்னைக்கு இவங்கள சமாளிச்சுட்டு ஆஃபீஸ் போன மாத்திரம் தான். பாரு ஹாஸ்பிட்டலில் அவளோட சேலரி விஷயமா பேசினதை நான் பாட்டிக்கிட்ட கேட்டிருந்தேனே. ரேகா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். நாங்கள் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை. சரி இன்னைக்கு என்னானாலும் கேட்டுடணும்.